அம்மாப்பட்டி சிவன் கோயில். இந்த ராஜகோபுரத்தோட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜகோபுரத்தில் இன்னும் பெயிண்டிங் வேலைலாம் இருக்குது. வாங்க. இங்கே தான் ஐயா சிவாச்சாரிய ஐயா தான் கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் பரம்பரை பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கோயிலை. ராஜகோபுரத்துக்கு போடக்கூடிய கதவு ரெடியாக இருக்குது பாருங்க. கூலி இதெல்லாம் கோஷ்ட தெய்வம் மகன் ரத்ன கணபதி. ஆமாம். அடுத்து தட்சிணாமூர்த்தி விமானத்தோடு தட்சிணாமூர்த்தி. இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமானது சோமாஸ்கந்தருக்கு வடமொழியில் கஜபிருஷ்ட விமானம்னு, அதாவது யானையோட பின்பாக மாரி இருக்கும் அந்த விமானத்தோட அமைப்பு. தமிழில் திருத்தூங்கானை மாடம்னு பேர். அந்த காலத்திலே சோமாஸ்கந்தருக்கு தனி விமானமாக இந்த கோவிலில் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக மூல விநாயகர். ஆக்ஞா கணபதி என்று சொல்லக்கூடிய அனுக்கிய கணபதி. அடுத்தது வாகன மண்டபம். கோஷ்ட தெய்வமாக லிங்கோத்சவ மூர்த்தி. முருகன் வள்ளி தீவானி. அடுத்ததாக கஜலட்சுமி காசிலிங்கம் ராமலிங்கம். சிவனடியாராக வீற்றிருக்கிற சண்டிகேஸ்வர நாயனார். கோட்ட தெய்வங்களாக பிரம்மா. பைரவன், சூரியன், சனீஸ்வரன். கருணாநிதீஸ்வரர் சன்னதானம். துவார கணபதி. இந்த கோயிலுக்கு விசேஷம் பொருத்தமாக ஆற்றுல மிதந்து எடுத்த அம்மன் விக்ரமாகாளியம்மன் இந்த அம்மனுக்கு விக்ரமாதித்யனால் பூஜை செய்யப்பட்ட காளியம்மன். இது மராட்டியர்கள் ஆண்ட போது தஞ்சாவூரில் எடுத்துகிட்டு தஞ்சாவூரில் அரண்மனையெல்லாம் 10 ஜனம் இதை ஒரு மரப்புட்டியில் வச்சு வெண்ணாத்துல விட்டுட்டாங்க. வெண்ணாத்துல ஒரு பிரிவு விக்கிரப்பண்ணார்னு கோவிலுக்கு அருகாமையில் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல மிதந்து அதை எங்கள் மூதாதையர் எடுத்து வச்சு இங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 400 ஆண்டுகள் இருக்கும் இந்த கோவிலுக்கு இந்த அம்பாள் கிடைச்சி. நடராஜர் சன்னிதானம் இது. வடமொழியில் தர்மசம்பத்தன். அந்த காலத்திலே அம்மனோட சிரத்துல ஸ்ரீசக்கர பிரதிஷ்ட கருங்கல்னாலே தெரியுது. அது தெரியுதுங்க. கருங்கல்லாலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அம்பாள் பேர் தமிழில் அறவளர்த்த நாயகின்னு பேர், வடமொழியில் தர்மசம்பர்த்தினின்னு பேர். ஆகம முறைப்படி நமக்கு எல்லா கிரகமுமே சூரியனை பார்க்குற மாரி கிரகங்கள் ஒன்று வக்கரம் இல்லாமல் இருக்கும். எல்லா கோயிலும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துக்காம இருக்கும். இந்த கோயிலில் எல்லா கிரகங்களும் சூரியனை பார்க்குற மாரியே இருக்கும். அப்படிங்களா? சைவ சித்தாந்தா ரத்னாகரம்னு பட்டம் வாங்கி திருவாரூர் ஆதீனத்தில்